வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனல் யூஸ்க்காக சில ஸ்ட்ராட்டஜி லைவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்ஸை இன்னைக்கு பார்ப்போம். இதில் 15,600 காமிக்குது. அது எப்படி எடுத்திருக்கு, என்ன ஆயிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ 24,550 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட வேல்யூ 24,543. ஸோ நியரஸ்ட் டு 15 ரேஞ்சில் 24,550 கால் அண்ட் புட் தனித்தனி எடுத்து வச்சுக்கோம். ஸோ கால் என்ன இருக்குது, புட்டில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ காலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங்கே 9:17 எடுத்து 9:45 ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது 50 பாயிண்டான டார்கெட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. மறுபடியும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா அது ஆர்டர் எடுக்கும். ஸோ அதன் பட்சத்தில் திருப்பியும் 11:14 ஆர்டர் எடுத்து கரெக்டாக 12:38 50 பாயிண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. நம்ம சார்ட்டை வச்சு பார்ப்போம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸோட வேல்யூ 101. நம்மளுக்கு ஆர்டர் எடுத்தது பார்த்தீங்கன்னா 917 அரௌண்ட் 103 எடுத்திருக்கு. நம்ம டார்கெட் 160 அரௌண்ட் 9:45 ஃபஸ்ட்டு 50 பாயிண்டான டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. மறுபடியும் கீழே கட் ஆகிட்டு மேலே கட் ஆகும் போது ஆர்டர் எடுக்கும். அதன் பட்சத்தில் 11:13 ஒரு 11:14 தான் ஆர்டர் எடுக்கும். அங்கேருந்து திருப்பியும் 1 லாட்டில் தான் ஆர்டர் எடுக்கும். திருப்பியும் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே 2-3 மல்டிப்ளேயர் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 4th மல்டிப்ளேயர் கரெக்டாக 12 மணிக்கு 103 எடுத்திருக்கு. நம்மளோட டார்கெட் 50 பாயிண்ட்ன்றதுனால 153 டார்கெட் அரௌண்ட் 12:38 கட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு 2 தடவை டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனால டபுள் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி புட்டு சைடில் பார்ப்போம். புட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. 2 மல்டிப்ளேயரும் சின்ன ஸ்டாப் லாஸில் வெளியே வந்திருக்கு. புட்டு சார்ட்டும் காட்டுறேன். புட்டு இன்னைக்கு 90.75 தான் இன்னையோட க்ளோஸு. ஸோ காலையிலேருந்து எந்த ஒரு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகலை, அதனால ஆர்டர் எடுக்கல. கரெக்டாக கேண்டில் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 11:09 தான் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு அடிச்சிருச்சு. மறுபடியும் 11:50 எடுத்து 11:51 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கீழே எதுவும் வரல. மறுபடியும் இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கும். ஸோ க்ளோஸ் ஆச்சா இல்லையா, இன்றைக்கி என்ன ரிசல்ட்ஸுன்றதை நம்ம கடைசியில் 3:15 முடியும் போது தான் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியானது 50 பாயிண்ட் டார்கெட்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு கீழே 10வது ஸ்ட்ராட்டஜினா காலையில் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆனோடனே டே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதன் பட்சத்தில் நீங்கள் 3,800 அதில் காமிக்குது. அதே ஸ்ட்ராட்டஜி ஸ்பிளிட் அப் தான் 15 ஸ்ட்ராட்டஜி. அது 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆனோடனே அதுவும் கட் ஆகிடும். பட் மறுபடியும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். ஸோ இது 35 பாயிண்ட்ஸு. ஸோ இது 50 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி ரெண்டுமே போடுறாருன்னா போடலாம். பட் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான கேபிட்டல் இருந்தால் மட்டும் ஆர்டர் டிப்ளாய் பண்ணணும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.